பல இளைஞர்களின் வழி. மாப்பிள்ள இங்கோட இது எதற்கான இங்க வர. அப்பா, கடல்லையும் தொழில் இல்லை, என்னாலையும் முன்ன மாதிரி தொழிலுக்கு போக முடியல. நீதான் படிச்சு முடிச்சிட்டேப்பா, ஏதாவது வெளிநாட்டுக்கு ரெடி பண்ணுப்பா, ட்ரை பண்ணி போய் பாருப்பா. அப்பதான்ப்பா நம்ம குடும்பம் கொஞ்சம் நல்லா வரும். போப்பா, சும்மா வெறியேத்திக்கிட்டு. நம்ம அப்பா சொல்றது ரைட்டு தானே, அவரும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவாரு. நாளைக்கு ரெஸ்யூமை ரெடி பண்ணிட்டு ஒரு நல்ல ஏஜெண்டா போய் பார்ப்போம். வணக்கண்ணே. வணக்கம், உட்காருங்க தம்பி. ஆனா இந்த மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க நிறைய பேரு. அதனால நானும் வெளிநாட்டுக்கு போகணுண்ணே. நம்ம நிறைய பேர் அனுப்பியிருக்கோம், உங்களை அனுப்ப முடியாதா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் MBA படிச்சிருக்கேண்ணே. எப்படியாவது நான் வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாஸ்போர்ட்டையும் அமௌண்ட்டையும் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. 10 நாள்ல நீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஆனா டாக்குமெண்ட்லாம் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். நான் பாஸ்போர்ட் அமௌண்ட். ஓகே தம்பி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஏதாவது ஒன்றா எனக்கு கால் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க தம்பி, கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சூர்யா, அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி பாருப்பா. அதோ கால் பண்ணி பார்க்குறேன்ப்பா. ஹலோ, சொல்லுங்க தம்பி. அண்ணா என்னாச்சுண்ணா, ஏதாவது ரெடி ஆனிச்சாண்ணா? தம்பி ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துங்க தம்பி, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்கண்ணே, பாருங்கண்ணே. ஓகே தம்பி, ஓகே தம்பி. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. The number you have dialed is currently busy. ஹலோ அண்ணா, என்னாச்சுண்ணே? 10 நாள்னு சொன்னீங்க, இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுதுண்ணே. என்னாச்சுண்ணே? தம்பி நான் என்ன தம்பி பண்ணுறது? இப்போலாம் 2001 எடுக்க மாட்டாங்க தம்பி, 1997 வரைக்கும் தான் எடுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன் சொல்லு? நான் என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? ஆனால் நான் வெளிநாட்டுக்கே போகலண்ணே. நான் கொடுத்த அமௌண்ட்டையும் என் பாஸ்போர்ட்டையும் கொடுங்கண்ணே, நான் வெளிநாட்டுக்கே போகலண்ணே.